இனிமையான தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நான் 2ஆம் ஆண்டு வணிகவியல் பூசாக்கோ கல்லூரி கோவையிலே படித்து கொண்டிருந்த பொழுது கவியரசர் அவர்கள் வருகை கொடுத்தார்கள் எங்கள் கல்லூரிக்கு. அப்பொழுது எங்களுடைய தமிழிலே இருந்த முனைவர் மாரோப்போ குருசாமி என்ற பெரியவர் அந்த விழாவிற்கு தலைமை தாங்கினார்கள். முதலிலே கவியரசர் அவர்கள் ஒரு கவிதையை படித்தார்கள். அதை ஒவ்வொரு வரிக்கும் மாணவர்களாகிய நாங்கள் கைத்தட்டினோம். அடுத்ததாக துறைத் தலைவர் மாரோப்போ குருசாமி அவர்கள் அதை வாசித்தார்கள், அவருடைய கவிதையை. யாரும் கடைசியில் தான் கைத்தட்டினர். அப்பொழுது கவியரசர் அவர் எழுந்து வந்து, மாணாக்களை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நான் படித்தது உங்களுடைய துறைத் தலைவர் மாரோப்போ குருசாமி அவர்களுடைய கவிதை. என்னுடைய கவிதையை உங்களுடைய தமிழ் துறைத் தலைவர் அவர்கள் படித்தார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னுடைய கவிதைக்கு கைத்தட்டவில்லை, மாறாக அவருடைய கவிதைக்கு ஒவ்வொரு வரிக்கும் நீங்கள் கைத்தட்டி. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்வீர்கள்? அதாவது என்னை போன்றவர்கள் அங்கே சென்றால் ஏதோ ஒவ்வொரு வரிக்கும் அவருடைய கவிதை என்று தெரியாமல் கைத்தட்டினீர்கள், இதுதான் உலகம் என்று சொல்லி எங்களை வியப்பில் ஆழ்த்தினார்கள். அடுத்ததாக அவர் பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கே இருக்கக்கூடிய சிலர் மட்டுமல்ல, வெளியில் இருக்கிற பல பேரும் என்னை பல காப்பியங்களெல்லாம் காப்பி அடித்து என்னுடைய கவிதைகளை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் என்னுடைய பாட்டன்கள், நான் அவருடைய பேரன். எனவே நான் அவருக்கு மேலேறி அவரது சட்டைப்பையிலிருந்து நான் அந்த வியாக்கியானத்தையும் அந்த உட்பொருளையும் எடுத்துக்கொண்டு நான் அதையெல்லாம் ஒரு சற்று எல்லோரும் புரிந்து கொள்கிற அளவிலே நான் அதை எளிமைப்படுத்தி கொடுக்கிறேன். அதுதான் என்னுடைய பாணி. இது நான் சொல்லுவதற்கு எந்த விதமான அச்சமும் இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு சினிமாவிலே வரும், அந்த சினிமாவிலே இருக்கக்கூடிய பாட்டு கோட்டையிலே ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தில் ஒரு மாடப்புறா என்று வரும். அதை பார்த்துவிட்டு ஒரு ரசிகர் எழுதினார், உங்களுடைய கவிதைகளை தப்பு இருக்கிறது, கோட்டையிலே எப்படி அந்த இருக்கக்கூடிய பறவை அங்கே வரும், அது மாடப்புறா அங்கே எப்படி வர முடியும், இது தவறுதானே என்று எழுதினார். நான் அதை ஏற்றுக்கொண்டு, ஆம், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னேன். ஆனால் அதுக்கடுத்ததாக என்னுடைய இன்னொரு ரசிகர் எழுதினார், கவிஞர் எப்பொழுதுமே தவறு செய்ய மாட்டார். அதாவது கதையிலே இருக்கக்கூடிய பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த செல்வ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் அவனுடைய வறுமை ஏற்பட்டதனாலே அவன் அந்த இடத்திலே இருந்து செல்வாக்கான குடும்பத்திலிருந்து வெளியே சாதாரணமாக வாழ்கிறான். இதைத்தான் கோட்டையிலே ஒரு ஆலமரம், ஆலமரத்தில் ஒரு மாடப்புறா என்று எழுதினார். மாடத்திலே இருக்க வேண்டிய மாடப்புறா அந்த விதி வெளியினுடைய காரணமாக இங்கே அது ஆலமரத்தில் இருக்கிறது. இதில் கவிஞர் எந்த தவறையும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். அதான் அவர் சொன்னார், நாம் என்ன தவறு செய்திருந்தாலுமே கூட அதை வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதை சரிப்படுத்தி விடுவார்கள் என்று ஒரு கைத்தட்டலுக்கு இடையே அவர்கள் பெரிதும் மனம் உவந்து கூறினார்கள். அடுத்தபடியாக அவருடைய ஒரு மாணவன் எழுந்து அவரிடத்திலே சொன்னான், அதாவது நீங்கள் ஒரு இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு பாடலை எழுதியிருக்கிறீர்கள். அந்த பாடல் அதாவது பழங்கால இலக்கியத்திலே இருக்கக்கூடிய ஒரு இது வரும். அதாவது அந்த தலைவன் தலைவி பேசுகின்ற பொழுது அவருடைய தோழிக்கு அவள் சொல்வாள், என்னுடைய தலைவன் எந்த ஊர், எந்த இதை பற்றியெல்லாம் கேட்கவில்லை, எந்த நாட்டை சேர்ந்தவெல்லாம் கேட்கவில்லை என்பதற்கு உதாரணமாக அந்த பாடலிலே ஒரு 2 வரி வரும். அது முழுமையாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதிலே வரும், அவருடைய ஊர் எந்த ஊர் என்று கேட்கும் பொழுது தலைவி சொல்வாள், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய குளத்திலே அம்மி மிதக்கும் சுரை ஆளும் என்று வந்திருக்கும் என்று சொல்வாள். அதனுடைய எடுத்து படித்தோடு தான் நீங்கள் இந்த பாடலை கர்ணனிலே இந்த கருத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். கண்கள் எங்கே, நெஞ்சமும் இங்கே, கண்டபோது சென்றன அங்கே என்று சொல்லிவிட்டு அவள் என்ன தலைவி சொல்கிறாள் என்றால், இனம் என்ன, குணம் என்ன, குலம் என்ன அறியேன் என்று அதில் சொல்கிறார். அந்த பாடலுக்கு நீங்கள் அதை வைத்தானே எழுதினீர்கள் என்று கேட்டார். அதைத்தான் கவிஞர் சொன்னார், நான் முன்னமே சொன்னேனே, அதை தான் நான் இப்பொழுதும் சொல்கிறேன். எனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய பாடல்கள், பழைய கம்பனுடைய பாடல்கள், இவற்றையெல்லாம் எடுத்து நான் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அந்த தோளை கண்டார் அந்த பாடலெல்லாம் கம்பராமாயணத்தில் வருவது தான். எனவே இதில் எனக்கு சொல்வதில் எந்த வெட்கமும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு
ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய கிராமத்தானுக்கும் என்ன பாடல் என்பது தெரிய வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எல்லோரும் மிக சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். அவருக்கு கேட்கும் பொழுது அவர்கள், உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன என்று நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னார், இந்த அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் இதுக்கு என்று அந்த பாடலை சொல்லி அதில் இருக்கக்கூடிய கவிநயத்தையும் சொன்னார்கள். அது பாடலுடைய அப்படியே எடுத்துக்கொண்டு பார்த்தால் அத்திக்காய் என்றால் அத்திக்காய் தான். ஆனால் அவருடைய பாணியில் என்ன சொன்னார் என்றால், அந்த தலைவியானவள் வாடுகிறாள். அவள் அந்த தலைவனுடைய இடத்தை பார்த்து, அந்த திசையை பார்த்து அவள் காய்கிறாள். காய் என்றால் நாம் இந்த இடத்துல சிவபெருமானை சொல்லலாம். சிவபெருமான அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே கண்டத்திலே வைத்து கொண்டால் மகாதேவன் என்று சொல்கிறார்கள். அந்த முறையிலே அந்த கண்டத்திலே விஷத்தை வைத்து கொண்டது போல இவ அந்த திக்கை பார்த்து காய்கிறாள். அதே மாதிரி ஆலங்காய் வெண்ணிலவே என்றதும் அந்த கருத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னதுக்கு பின்னாலே அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரையும் கூறினார்கள். என்ன கூறினார்கள் என்றால், நீங்கள் வரக்கூடிய இந்த அர்த்தம் மட்டும் தெரிந்தால் போதும், நீங்கள் அதை மற்ற பற்றி கவலைப்பட வேண்டாம். அதாவது சைக்கிள் என்று சொன்னால் நீங்கள் சைக்கிளே வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு தமிழிலே தேடி அது ஈருருளி என்று சொன்னால் யாருக்கும் புரியாது. அதே மாதிரி என்ன பொருள் பஸ் ஸ்டாண்ட் என்று இருந்தால் அது அர்த்தம் புரிந்தால் இப்படித்தான் ஆங்கிலம் எல்லா மொழியிலிருந்து அந்த வார்த்தைகளாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிறப்பாக உலகம் பூராவும் ஆண்டு கொண்டிருக்கிறது. எனவே தமிழை நீங்கள் வளப்படுத்த வேண்டும் என்றால் பிற மொழியிலே இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் அந்த இலக்கணத்திலே சொல்லுவார் தர்சவம் என்று அதாவது அதுவும் இதுவும் ஒரே மொழியில் இருக்கக்கூடிய கருத்து ஒரே கருத்தாக இருந்தால் தர்சமம் என்றும், அது மாறி வருடம் என்று இருந்தால் அதையும் நாம் அதை மாற்றி எழுதி கொள்ளலாம், அதில் தவறு ஏதும் இல்லை என்று சொன்னார்கள். அவர்களுடைய அந்த உரை ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலே அவர்கள் எங்களோடு உரையாடியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. இந்த நேரத்திலே இந்த மனத்திற்கு இனிய நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மனம் மிக மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம்.